சில அடிகள் விழுந்தாச்சு. அந்த அடி பலமா விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருக்கும் வணக்கம். நீங்களும் நல்லா இருந்தா நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும். உங்க எல்லாருக்கும் வணக்கம். எங்க வரைக்கும் தான் அதிகமா இருக்காங்க. உங்க 4 பேருக்கு வணக்கம். எங்களுக்கு வணக்கம் வேணாம் ஆயி. உன் மச்சானுக்கு உன் ஹஸ்பண்டுக்கு வணக்கம் சொல்லு. இதெல்லாம் வெளியில சொல்ல சொன்னாரா? நாடகத்துக்கு வந்திருக்கிற பிள்ளைன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் என்னை கழட்டு முட்டை நினைச்சிட மாட்டாங்க. ஓ நேத்து பூரா உன்னை பார்க்காம தவிச்சது எனக்கு தான் தெரியும். இதான் உன் செல்ல வாங்கி வீடியோ கால் பண்ணி என் மூஞ்ச பார்த்துருச்சு. அப்புறம் என்ன என்னத்தை நான் சொல்லி என்னத்தை இது பண்ணி சால்பட என்னத்தை உங்களை கல்யாணம் பண்ணி கொண்டு போய் வச்சாலும் அப்படித்தான் இருக்கும். அப்புறம் அது கூட வாய்ப்பு இல்லை. சரி அண்ணே அப்படித்தான் 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 ஏங்க பொட்டிக்காரண்ணே என்னம்மா ஆரம்பிச்சிருவோமா? நீ எதை நினைச்சு சிரிச்ச உண்மையை சொல்லு. இவரை கொண்டு போய் வச்சு நான் எப்படி குடும்பம் நடத்துவேன் நினைக்கிறேன். அது இல்ல வண்டியில வரும்போது சொன்னேன்ல தூக்க கழகத்துல எனக்கு உங்களுக்கு நான் உதட்டோடு முத்த கொடுக்கணும்னா அது எப்போ நடக்க அண்ணே ஜீவ சமாதி ஆகணும். நீ ஜீவ சமாதியா மாட்டேன் நான் ஆயிரம் ஜீவ சமாதியா நாடா வேற வரிசையா வாங்கி வச்சிருக்கேன். வச்சுக்கா ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ளே நல்லா அடி போட சொன்னேன். அது போட்டுட்டாலும் வெறி விட்டுட்டாப்ல. வாயில வெத்தலை எடுக்க சொல்ல அப்புறம் போடுறத பத்தி பேசலாம். இது போட்டுட்டாலும் வாயில இம்புட்ட குறை கூட்டி இதை கவிக்கிறது தெரியும் பத்தியெல்லாம். என்ன மாமா ரொமான்ஸே இல்லாம உட்காந்துருக்காப்ல. அது நம்ம ஆடியன்ஸ் எல்லாம் முன்னாடி உட்காந்துருக்காங்க, நம்ம ரசிகர்லாம் இருக்காங்கன்றனால எதையும் வெளியில தெரியப்படுத்த கூடாதுன்னு உட்காந்துருக்காங்க. மச்சான் அப்படியா? இல்லைன்னா மட்டும் மச்சான் பொழந்து போடுவார். அந்த தீப்பெட்டி எடுங்கப்பா. அடடா அடடா ஐயா என்னமோ தெரியல எனக்கு மூக்கு அப்படி இருக்கு. எங்க அப்பா இல்ல ஐயா உங்க 2 பேத்தையும் பார்த்தா எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? பிரியோ பிரியோ உங்க 2 பேத்தையும் பார்த்தா எனக்கு கண்ணே அப்படி கண்ணு போட்டு போயிருப்போலடா. கண்குள்ள காட்சியா இருக்கும். அப்படி இல்ல என் மச்சானை பார்த்தா புன்னகை மன்னன் கமலு மாதிரியும் நீ ரேவதி மாதிரியும். அடாடாடா உன்னை அண்ணனு கூட பார்க்கப்பட்டு சூட்டா படம் தெரிஞ்சு போடா பண்ணி அது மாதிரி
அடிச்சே எப்படி வந்து சிக்கிறீங்க பத்தியா? ஆனா இதெல்லாம் பார்க்க உனக்கு கொடுத்து வச்சிருக்கணும். கொடூரமா 2 பேரும் என்ன விரும்புறாங்க. யார் பயலுங்க? காண்டா பயலுங்க. காண்டா பயலுங்கன்னு சொல்லாதீங்க, மொட்டை பயலுங்க. அது அறிவு அதிகமா இருக்கிற இடத்துல இது முளைக்காதான். எதுமா முளைக்காது? முடி முளைக்காதான். அப்ப என் மச்சானுக்கு அறிவு அதிகங்கிற. உங்க மச்சான் பாத்ரூம்ல தான் உட்கார்ந்து அதிகமா யோசிப்பாரு. ஏமா தெரியும். ஏன் வீட்டுக்குள்ள எல்லாம் உட்கார்ந்து யோசிக்க மாட்டாரா? ஒரு சில பேருக்கு வெளிக்கு இருக்கும் போது தான் யோசனை வரும். சரி, தாக்கல் வர மாதிரி மாத்தி சாப்பிட போகும்போதெல்லாம் ஞாபகம் வரணும். சேப்ரியா வந்து பிய பத்தி பேச்சு. ஜெயபிரியா தானே? ஏய், அப்ப என் பேரே தெரியாம தான் இருக்கியாயா? ஐயய்ய, அப்ப ஒன்னிலும் கூட்டி கொண்டு போயிச்சு, நான் என்னத்த பண்றது? இது மனிதர் உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்ல. பொட்டியை தூக்கிட்டு ஏன்டா ஏன் இப்படி எல்லாம் ஜாகரிக்கிறதுக்கு ஒரே தான் முடிவு பண்ணி என்ன சொல்ல வந்தேனே மறந்து வச்சு. ஒரு டச்சட கூப்பிடுது முத்தம்மா. சட கூப்பிடுது முத்தம்மா, என் மச்சான் வாரானே புன்னால முத்தம்மா. நீங்க 2 பேரும் ஓடணும், அதை நான் பின்னாடியே வந்து பார்க்கணும். நான் ஓடுவேன், அது ஓடுமா? ஓடுவாரு. ஓடு ஓடு. பாடு. கண்டினியூ. அலருந்தா பாப்போம். அண்ணே வாயை தள்ளி வை, எச்சி தெரிச்சிட போகுது. எனக்கா நீ என்ன வேணா செய்வீல. கூட பிறந்தவன் உண்மையா இருந்தா சொல்லுமா, மச்சான் வாயில நீ முத முத்தம் கொடு. ஜீவ சமாதி ஆகி 6 மாசம் ஆச்சு. வீராப்பு அடா வீணாயா வீராப்பு. ஒரு பேரை சொல்லுவா, அதை சொல்லவே மாட்டேங்கிற. என்னம்மா இத்தனை வீடியோ எடுக்கிற அந்த சொல்ல மாட்டேங்கிற. நீ அந்த ஆட்டம் ஆடல. எதை பார்த்து சூப்பர் கண்ணை நல்லா விழிச்சு சிட்டுக்குருவிட்டு இது பாரு இருக்கு. சிட்டுக்குருவிக்கு என்னமா இருக்கு? அந்த இது இருக்குல்ல, நீ பிசாம இரு, என்னை காட்டி காட்டி கொடுத்துறியா? எப்படி சிக்கிரிக்கை பத்தியெல்லாம் முக்களம்மா. விதி என்ன விதி? ஏன் நீ ஏதோ வயிற்றுல பேசுற மாதிரியே தெரியுது. இல்ல இல்லையா? சிவகாசி இது ராய் இல்லம்மா, ராயன். உலக அழகே காத்தவ ராயன். எப்படி எலிசபெத் ராணி மாதிரி இருக்காரா? யாரு? அவர் இல்லையா? ஆமா, எலிசபெத் ராணி யாரு? எலிசபெத் ராணி. என்னது எலிசத்து போச்சா? அட மொட்டை